வாழ்க்கையில் உரமாகி உயர வேண்டுமா? நாம் வாழ்க்கையில் எப்போதும் நல்லவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாசிட்டிவான கருத்துக்களை முன்வைத்து பேச்சிலும் சரி செயலிலும் சரி செயல்பட வேண்டும். சிலர் வேண்டுமென்றே நெகட்டிவாக பேசுவார்கள். இது அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பெரும் சங்கடத்தை தரும். இதை விளக்கும் ஒரு சின்ன கதை தான் இது. ஒரு ஆசிரமத்தில் இருந்த எல்லோருக்கும் ஒரு சீடன் பெரும் தலைவலியாக இருந்தான். ஆசிரமத்தில் எந்த நடைமுறைக்கும் அவன் கட்டுப்படுவதில்லை. குருவுடன் எங்காவது பயணம் செல்லும்போது கூட்டத்திலிருந்து ரொம்பவே பின்தங்கி தனியாக நடந்து வருவான். சாப்பிட அமர்ந்தால் எல்லோரும் எழுந்த பிறகு சாப்பிட்டு கொண்டிருப்பான். குரு சுவாரஸ்யமாக பாடம் நடத்தும்போது தூங்கி விழுவான். ஆசிரமத்தில் மற்ற சீடர்கள் வைத்திருக்கும் பல பொருட்களை அடிக்கடி காணாமல் போய்க் கொண்டிருந்தன. இவன்தான் திருடிக் கொள்கின்றான் என்ற சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது. பொறுத்து பார்த்தார்கள். ஒரு நாள் குருவிடம் கூட்டமாக போய் புகார் செய்தார்கள். அவனை கூப்பிட்டு விசாரித்தார் குரு. அந்த சீடன் தன்னை புத்திசாலி போல காண்பித்து கொண்டு அவரிடமே தத்துவம் பேசினான். நல்லதை படைத்த ஆண்டவன்தான் கெட்டதையும் படைத்தான். நல்லவற்றை மனதார ஏற்பது போல கெட்டதையும் ஏற்றால் என்ன என்றான். குரு சிரித்தார். நீ விரும்பியபடி கெட்டதையே ஏற்கலாம் என்று சொல்லி அவனை அனுப்பினார். குரு ஏன் அவனை தண்டிக்கவில்லை என்று ஏமாற்றத்துடன் மற்ற சீடர்கள் கலைந்தனர். மதிய உணவு வேளை வந்தது. மற்ற சீடர்கள் எல்லோருக்கும் சாதம், காய்கறி கூட்டு சுட சுட வந்தது. இந்த ஒரு சீடனுக்கு மட்டும் நெல் குத்திய உமியும் காய்கறிகளை வெட்டியதில் மிஞ்சிய கழிவுகளும் ஒரு தட்டில் வைத்து கொடுத்தார்கள். அதிர்ச்சியடைந்த என்ன இது என்று அவன் கேட்டான். குரு உங்களுக்கு இதைதான் கொடுக்கச் சொன்னார் என்று சொன்னார்கள். அவன் அமைதியாக எழுந்து வந்துவிட்டான். இரவு வந்தது. மதியமே சாப்பிடாததால் பெரும் பசியுடன் அவன் உணவு கூடத்துக்கு போனான். மற்றவர்களுக்கு பாலும் பழமும் தரப்பட்டன. இவனுக்கு ஒரு கிண்ணத்தில் பாலுக்கு பதிலாக பசுவின் சாணத்தை வைத்து கொடுத்தார்கள். சீடன் கோபத்துடன் குருவிடம் சென்று முறையிட்டான். பால், சாணம் இரண்டுமே பசுவிடமிருந்துதானே கிடைக்கிறது. பாலை ஏற்றுக்கொள்ளும் போது சாணியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்றார் குரு. சீடன் விழித்தான். மதிய உமியை காய்கறிகளையும் நீ சாப்பிடவில்லையாமே, அரிசியை சாப்பிடும்போது உமியை சாப்பிடக்கூடாதா என மீண்டும் கேட்டார். சீடன் தலைகுனிய குரு தொடர்ந்தார். எதை எதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று வரையறை இருக்கிறது. பால் போன்ற நல்லவற்றை நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அப்படியே ஏற்கலாம். சாணத்தை அப்படி ஏற்க முடியாது. அதனால் அதனை மண்ணில் புதைத்து உரமாக்குகிறோம். அது நிலத்தை வளப்படுத்தி தரும் விளைச்சலை ஈர்க்கிறோம். தீயவற்றை வாழ்விலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். அவற்றை புதைத்து அவை தரும் பாடத்தை வாழ்வுக்கு உரமாக்க வேண்டும். அதன் மூலம் உயரும் வல்லமை கற்க வேண்டும் என்றார் குரு. சீடன் உண்மை புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டான். இனியாவது தீய எண்ணங்களை, தீய செயல்களை வாழ்க்கையில் இருந்து தூர ஒதுக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு வாழ்வோம். நமக்கு அனைத்தும் கிடைக்கும்.